Audio Jungle. Damages caused by drugs பத்தி ஒரு ஸ்கிட் பண்ண போறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஊத்து ஊத்து கையெல்லாம் நடுங்குது ஃபாதர், கையெல்லாம் நடுங்குது ஃபாதர், பாருங்க ஃபாதர். ஓய் எங்கடா சர்க்கே காணோம்? ஒழுங்கா ஊத்துடா. என்னடா டேய் ஊத்துங்கடா டேய், நான் நம்ம கிட்டே ஷேக் பண்ணின்னு கேட்டா ஊத்துங்கடா. மிக்சிங் கரெக்டா இருக்கா பாரு. குடல் வந்துரும் அப்படிலாம் குச்சினா ஊத்து, தண்ணி ஊத்தி. எந்த பாருடா மாமா, நீ குடிடா மாமா. போதை ஏறலடா. ஏறலடா டேய். பத்தல மாம். இல்ல எடுங்க. மாம் எனக்கு தெரியல, ஏறல எனக்கு. நான் வீட்டுக்கு போறேன். எப்படின்னா காசு எத்தனாரு, நான் எப்படின்னா எத்தனாரு மாம். நீ எத்தனாருலாம் உன்னை ஷேக்கே பண்ணிடுவேன் நான். நான் எத்தனாரு மாம், என்னை பத்தி தெரியாதானே. வீட்டுல தொற வீடு கது மை டியர் குல மதர், தொறங்க கதுவே. என்னடா என்னத்துக்கு பண்ணிக்கிற? கதவு தத்துக்கு எவ்வளவு நேரமா? என்ன வேணும்? என்ன வேணுமா எனக்கு தெரியல. இப்ப எனக்கு காசு வேணும், காசு கொடு. ஆமாவா, பஸ்ல போறதுக்கு வேணும் பாஸ். என்கிட்ட இல்ல இப்ப காசு, போடா. இப்ப எனக்கு காசு வேணும், எனக்கு தெரியாது. காசு கொடு. இல்லடா காசு. காசு இல்லாம நீ நாத்துக்குற, காசு கொடு எனக்கு. இல்லடா காசு. எனக்கு தெரியலமா, 12 போதே 10ல எனக்கு காசு வேணும். இப்ப எனக்கு காசு வேணும். ஏன்டா இப்படிலாம் போய் சாவறீங்க? காசு கொடுக்கற நான்டா இப்போ. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? காசு கொடுக்கலனா நீ நாத்துக்குற. டேய் ஏன்டா, உன்னை பெத்த அம்மாடா. யாரா இருந்தாலும் சரி காசு கொடு. காசு எடு, காசு எடு. வா டேய் போடா. காசு இல்ல எனக்கு தெரியல. காசு இல்லாம உன் காதை நாத்துக்கு தங்க கம்மல. ஐயோ பிச்சுடானே, காதை பிச்சுடானே. ஐயோ மாம் யாரையா காணோம்? எங்க மாம் நீங்க வாங்க மாம். மத்த எங்கடா இருக்கற டேய், காசு ரெடி பண்ண எத்தனை போயிட்டுறீங்க? சார் இந்தா ஜாஸ்தி சின்ன பசங்களோட சேரக்கூடாது. எங்க பெரியம்மா வீட்டுல சொன்னாங்க. உங்களா சின்ன மச்சான் உட்காந்து அச்சுன்னு இருங்கோ. நம்ம போயிட்டு எங்கள் அப்பனை போட்டு தள்ளிட்டு நிறைய கம்மாயி நம்ம பேட்டை எத்தனை போகிற தலைமையில நாள் வச்சேன்னு வச்சுக்கோ. டிக் டிக். என்னடா மக இப்படி வந்துங்கிற நீ? ஏன்னா இப்படி வந்துங்கிற நீ? வேற எப்படி வர? நீ நந்து வந்தியா வண்டியில வந்தியா? நான் ஓடி வந்தேன். உங்களுக்கு கமாய் வேணும் இப்போ. என்ன கமாயி? கோட்டா அடிக்க. என்னத்துக்கு கோட்டா? கோட்டா நாத்துக்குள்ள அடிக்குவாங்க. டேய் பெத்தனாடா நீ? நீ என்னத்துக்கு கோட்டான்னு சொல்லு. பெத்தனாடா நீ? என்னடா அடிக்கிற நீ? அப்பாவே அடிக்கிறியா? பெத்தனதுக்கு பாரு இப்போ. என்னடா மக உன்னை பெத்த பாவத்துக்கு அடிக்கிற போதிக்காக அப்பனையே கொலை பண்ண வந்துட்டியாடா நீ? என்னடா நீ சேர்ந்து இப்படி எல்லாம் கெட்டு போய்க்கிற? ஏன்டா இப்படி பண்ணிங்கிற நீ? அப்படிதான்டா நிம்மதி வேணா இப்படிதான்டா இருக்குவேன். நீ ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா. நீ கை வச்சுக்கிறியா? கை வைக்கிறியாடா? என்னடா அடிக்கிற? டேய் பெத்த பையனாக்கா கை வச்சிருவா நீ? என்னடா நீ போலாம். அண்ட மேல உன்னை வச்சாதான். என்கிட்ட கமாய் இல்லடா. காசு வேணும் பெண்ணுக்கு. காசு இல்லடா. என்னடா அடிக்கிற? காசு வேணும் பெண்ணுக்கு. இல்லடா. நீ செத்தா கூட பரவாயில்ல, உன் கிட்னி எடுத்து வீட்டுக்கு வேணாம். எத்துக்கோடா. சரி போடா. ஆச்சுக்குதா குடு குடு. போடா. டேய் கல்ட்ரா சீக்கிரம். டேய் போடா. டேய் என்னடா எல்லாம் டபுளா தெரியுறீங்க? நீ ஒருத்தன் எனக்கு 4 பேரா தெரியுது. ஐயோ ஆமாவா? கர்த்தர் சொல்லிப்பா இந்த சிச்சுவேஷன். நான் ஒரு சாங் பாரு கேளு. சரி பாடு. கர்த்தாவே நான் நிலையற்றவன். நாடா பாட்டு பாடுறேன்னு சொன்னேன், கர்த்தாவேன்னு சொன்னேன். ஊந்துட்டு இப்போ வாயின் வந்தீங்களா இல்லையாடா? இதெல்லாம் கேட்க கூடாதுடா. வா கம்பெனி நான் கேட்டு வந்து எனக்கு வேணும் இப்போ. நீ வரும் கிளாஸ் என்ன இது வரும் கிளாஸ் வாய் தாங்கடா. நீட்டா சொர்க்கமே உங்க கையில தாக்குது. எடு சீக்கிரம் எடு. பாவி பையனே வாட்ச் இங்க. கிட்ட காசு இல்ல, இந்த கம்பெனி வச்சுக்கோ. டேய் வாட்ச்டா இங்க இருக்குதுடா. என்னடா பண்ணுங்க? இல்ல மச்சான், இந்த மச்சான் ஏறு அப்படியே மலேசியா ஏறிங்குது மச்சான் இன்னைக்கு. வா போலாம். வா சீக்கிரம் வா. எந்திரி எங்க போலாமா? சரி வாங்க. மா உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. 2 லட்சம் இருந்தால் தான் அவரை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும். கேன்சர் இருக்குது, அதுவும் 4th ஸ்டேஜுக்கு. 2 லட்சம் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் உள்ள சேர்க்க முடியும். டாக்டர் இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது டாக்டர். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இப்படி எல்லாம் சடனாக சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கூப்பிட்டு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் இப்போ வந்தீங்கன்னா வெறும் உள்ளே வந்தாலே 50,000 கட்டணுமா? நீங்கள் இவ்வளோ நேரம் வச்சுருந்து வேஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எங்கள் 2 பிள்ளைங்க இருக்காங்க டாக்டர். நான் என்ன பண்ணணும் டாக்டர்? இது எந்த இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இது இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போங்கம்மா.
ஏன்னா எப்படின்னா வாங்கி கட்டினீங்கன்னா ஒரு பொழிப்பார் இல்லைனாக்கா இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கோ எந்த சம்மந்தம் இல்லை. என்னம்மா எப்படி இருக்கிற? அம்மா, எனக்கு கடன் வேணும்மா, 2 லட்சம் வேணும். 2 லட்சமா? என்னால கட்ட முடியுமா? எங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காருமா. சரிம்மா, உங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாருன்னா ப்ளீஸ்மா. சரி சரி ஏந்திரி ஏந்திரி. 10% வட்டி மாசம் மாசம் கட்டணும், சரியா? நான் என்ன முடியுமோ அதை செய்யறேம்மா. இந்தா இல்ல சைன் போடு. இல்ல 2 லட்சம் இருக்குது, அடுத்த மாசம் வட்டியோட கொடுக்கணும், சரியா? ரொம்ப நன்றிமா. சரி சரி போ. நான் சொல்றேன் பாரு பிளான். நெக்ஸ்ட் போறோம், ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் ட்ராப்லி பண்றோம், நம்ம நினைச்சிருந்தெல்லாம் வாங்குறோம் பண்றோம், சரியா? மச்சான் பாரு ஐடியா கேளுங்க பாரு. மச்சான் உங்க ஒரு அம்மா பர்ஸ் வச்சுக்கிறாங்க, பர்ஸ் வச்சுன்னு போயிருக்காங்க, லம்பாக்குற மாதிரி தெரியுது. நச்சுன்னு போயிடுற, என்ன பிடிக்கிற மாதிரி நீங்களும் பின்னாடி ஓடி வந்துருங்க, சரியா? போதையில கை கால் தெரியலடா எனக்கு. டாக்டர் வர வழி இல்ல டாக்டர். 2 பேர் திருடின்னு போயிட்டாங்க டாக்டர். என் காசு திருடின்னு போயிட்டாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாதுமா, என்கிட்ட இருந்தா கூட நான் கட்டிடுவேன். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து எல்லா காசுனா தான் நல்லா பார்ப்பாங்க டாக்டர். நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த டாக்டர். உங்க மாதிரி பேஷண்ட் நாங்கள் நிறைய பேரை பார்த்துட்டோமா. மினிமம் 1 லட்சம்னா கட்டணுமா. ஏன்னா அவங்க இன்னும் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் 24 hours கொடுத்துருக்காங்க. செத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா. ஜல்தி போய் டாக்டரால் ஒன்றும் பண்ண முடியாதுமா. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோன்னாக்கா எங்களுக்கு பண்ண தாத்தமா பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் இப்போயே எடுத்துன்னு போயிடுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்கம்மா நீங்கள். டாக்டர் ஏன்னா கிரிட்டிக்கல் இருக்கிறாங்கம்மா அந்த பேஷண்ட். டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு டாக்டர். ஓ ஷிட். Oh my god. நமக்கு யாருமே இல்லை இனிமே. ஐயோ, இந்த அக்காவை இப்போதான் பார்த்தோமே, பாவம் காசெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க, ஹஸ்பண்டை சாவச்சிட்டோமே. என்ன தம்பி, என்ன ஆயிடுச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? போதைக்காக காசெல்லாம் பிடுங்கி. ஆமாவா? ஏன் உனக்கு என்ன ஆகுது? அந்த அக்காவை பிடுங்கும் போது இப்போ நம்ம கண்ணில் அந்த அக்கா இருக்கிறாங்க அப்படியே. நீ நல்லா மாறணும்னு உனக்கு ஆசையாகுதா? ஆமா. ஆமாவா? மன திரும்பணும். நீ நல்லா பாவத்தை விட்டு மாறணும்னு ஆசையாகுதா? ஆமா. அப்படின்னாக்கா இந்த உலகத்துல பாவம் செய்கிறவங்க யாருமே வேணும்னு பாவம் செய்ய மாட்டாங்க. தன்னை அறியாம பிசாசு ஏசப்பா கிட்ட அவங்கள போக விடாதபடி அவங்கள வச்சு பாவம் செய்து போதையிலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுதலாக்கவும், பாவத்திலேருந்து விடுதலாக்கவும், சாபத்திலேருந்து விடுதலாக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னை அவரோட சேர்த்துக்கொள்ளவும் இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அவர் தான் உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் உன் பாவத்தை ஏற்றுக்குன்னு உனக்காக சிலுவையில் அவர் அறைஞ்சி உன்னோட பாவத்தை அவர் சுமந்து அவர் சிலுவையில் அடிபட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நீ பட வேண்டிய எல்லாமே அவர் பட்டு உன்னை பாவத்திலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக உனக்காக அவர் காத்திருக்கிறாரு. நீ எல்லா பாவத்தையும் விட்டு அவரை ஏற்றுக்குவியா? அப்பனாக்கா நீ போய் நீ செய்த பாவம் இங்கே எங்கனாவது ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கும், அந்த சபையில் போய் நீ உக்காந்து நீ செஞ்ச பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்து அவருக்காக நீ வாழும் போது நீ பாவமே இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழுவ. இந்த கதையோட ஒரு காரியம் என்னன்னாக்கா, இன்னைக்கு எவ்வளோ வாலிப பசங்க போதைக்காக அடிமையாகி தன் வாழ்க்கையே எழுந்து போகிறாங்க. குடி பழக்கத்தில், பவுட்ரு, இன்ஜெக்ஷனு, காஞ்சா, இப்படியாப்பட்ட ஒரு போதை பழக்கத்தில் அடிமையாகி தன் வாழ்க்கையே எழுந்து போகிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்த கதை என்னன்னாக்கா, ஒருத்தன் பாவம் செய்கிறான் இல்லைங்களா, அது பாவம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமான காரியம் ஆகும். அவங்க போதைக்காக இப்போ பார்க்கும்போது ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, ஒரு சகோதரி விதவை ஆயிட்டாங்க, 2 பிள்ளை அனாதி ஆயிட்டாங்க. உங்களால் முடிஞ்சது பாவம் செய்யாதபடி வாழணும். ஏன்னாக்கா நானும் ஒரு நாள் இப்படி தான் இருந்தேன். இது உண்மையான ஒரு கதை. நானும் ஒரு நாள் பாவத்தில் போதைக்காக அடிமையாக இருந்தேன். என்னோடய வாழ்க்கையில் ஏசப்பா வந்தார். நான் எல்லா போதை பழக்கத்தையும் விட்டுட்டேன். இந்த ஏரியாவில் நான் சுத்தாத இடம் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற கோட்ரஸில் நான் உட்காந்து குடிக்காத போதை பழக்கம் எதுவுமே இல்லை. என் ஏரியா வந்து எல்லார் நகர். ஆனால் எல்லா ஏரியாலையும் நான்
போதை பண்ணி ரவுடிசம்லேயும் 24 மணி நேரம் கத்தி வச்சுக்கின்னு சுற்றின்னு இருந்தவன் தான். இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாம் மனம் திரும்பணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கதை பண்ணியிருக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக வள்ளுங்க. எந்த போதைக்கும் எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகாதபடி, யார் வாழ்க்கையும் வீணாக பாழாக்காதபடி அது பார்த்துக்கொள்றது உங்களோட வேலை தான். நீங்கள் ஏசப்பா பற்றி அவங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்கள வளர்க்கணுன்றது இது தேவனோட காரியமாக இருக்குதுங்க. அப்போ